ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆட்டு ஈரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரல் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். மசாலாக்காக 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 12 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்டலி வச்சுக்கலாம். பாண்டலி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூடயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடயே பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா எண்ணெயில் போட்டால் பட்டன் மூஞ்சி கிடைக்கும். இப்போது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு, வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு 4 கல் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் வேகிறதுக்காக. எண்ணெயில் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா உப்பு போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம மசாலா அரைச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஜாரில் போட்டு இது 1-2 அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரலெல்லாம் சேர்த்துக்கலாம். ஈரல் நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் வறுத்து விடலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாகவே போதும். நீங்கள் உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட கூடயே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தட்டை எடுத்து பார்த்திங்கன்னா மசாலா இந்த அளவுக்கு நல்லா வெந்து சுண்டி இருக்கும். இப்போ பிளேட் எடுத்துகிட்டு இந்த மசாலாவை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளேட் மூடாதீங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ட்ரை ஆகி வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மட்டன் ஈரல் ஃப்ரை ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும். இது வெள்ளை சாப்பாட்டுக்கு கூட, ரசம் சாப்பாட்டுக்கு கூட, பருப்பு குழம்பு கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.